திரு பிரகாஷ், பாஜகவை விட்டு வந்த லாப கணக்கை தான் திரு பொன் வில்சன் சொல்றாரு. அதுல திமுகவுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார். மொத்தத்தில் நான் சொல்ல விரும்புறது ஒன்றே ஒன்று தான் சார். நடிகர் விஜய் வந்த பிறகு அரசியல் கணக்குகள் மாறுது. தலைப்புக்கு சம்பந்தமே இல்லை. கேளுங்க, இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை சார். இனி 2026 தேர்தலுக்கு நீங்கள் வரும்பொழுது நிறைய ஊசலாட்டங்கள், அணி மாறுதல் கழிச்சு போடணுமா? திரும்ப எல்லா காடியும் நீங்கள் கழிச்சு போடணும். ரைட்டுங்களா? சீமான் போய் பேசிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் யாரோ பேசுகிறாங்க. எப்போவுமே சார் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று நான் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டராக நான் பார்த்தது. மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனது நடராஜன், சசிகலா நடராஜன். அவர் தான் மக்கள் நல கூட்டணியை முதல்ல பல பேர்கிட்ட பேசி பலவிதமாக பேசி, விஜயகாந்த் கூட ஹைதராபாடில் கலாநிதி மாறன்ட்ட பேசி 51 தொகுதிக்கு ஓகே சொல்லிட்டார். அப்போ தான் கலைஞர் சொன்னார், பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு கலைஞர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அது நழுவி வேற எங்கேயோ போச்சு, விழும்னாரு, விழும் அப்படின்னாரு, வருவார் அப்படின்னு. அப்புறம் அந்த கூட்டணி மாறி விஜயகாந்த் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்று, அந்த கூட்டணி எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டதுன்னா அதிமுக வெற்றி பெறுவதற்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு கூட்டணி. ரைட்டா? இப்போ தொடர்ச்சியா திமுக ஜெயிக்க கூடாதுன்னு ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டாவுக்கு நிறைய ஒர்க்கு நடக்கும். ரைட்டுங்களா? போனது கூட்டணியில வன்னியரசே சாட்சி. பல பேர் வன்னியரசுகிட்டே பேசியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு வன்னியரசுகிட்டே பேசியிருக்காங்க. வன்னியரசே அது டேப்லாம் போட்டார். இந்த மாதிரி ஒரு புரோக்கர் எங்கிட்ட பேசினார், நாங்கள் அந்த கட்சி சம்பந்தமாக முடிவெடுக்க முடியாதுன்னு நாங்கள் சொன்னோன்னு. அது மாதிரி திரும்ப அதிமுக பக்கம் போவார்ன்ற எதிர்பார்ப்பில் வன்னியரசு லெவல்லையே பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. ஆனால் வன்னியரசு ஸ்ட்ராங்காக நின்னார், திரும்பவும் ஸ்ட்ராங்காக நின்னார். இல்லை, திரு முனவர் பாஷா என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக எப்போதும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துடக்கூடாது, அதிமுக எப்போதும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பெற்றுடக்கூடாது, அந்த கூட்டணி பலவீனமாகவே இருக்கணும், அதுதான் நோக்கம். நீங்கள் பாஜகவுடன் சேர்ந்தா பலம் பெற்றுருவீங்க, குறிப்பிட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கை அளவில் அதிகமாக பெற்றுருவீங்க, அது அவருக்கு நோக்கம் இல்லை, அதனால அவர் பிரித்து விடுறாருன்னு சொல்றாரு. அவர் பிரிச்சாலும் திருமாவுடைய நோக்கம் இப்போ இஸ்லாமியர்கள் வாக்குன்றாங்க. நான் ஓப்பனா சொல்றேன் சார், இஸ்லாமியர்கள் வாக்கெல்லாம் அதிமுகக்கெல்லாம் பெரிய அளவுக்கு போல சார். அதை நான் சேலஞ்சாவே பண்றேன். அதுக்கான டேட்டாஸும் இருக்கு. அவரும் கமிட் ஆகல, கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவங்க தான். கேளுங்க, சொல்றேன், ராமநாதபுரம் தோத்துச்சு, வேலூர் தோத்துச்சு. இஸ்லாமியர்கள் தொகுதின்னு தமிழகத்தில் ஐடென்டிஃபை பண்ணப்படுற மைனாரிட்டி தொகுதி 2 தொகுதியும் தோத்துது. அதிமுக ரொம்ப புவரா பர்ஃபார்ம் பண்ண இடம் எது தெரியுங்களா? வேலூர் 3rd பிளேஸ். ரைட்டுங்களா? பிஜேபி 2nd பிளேஸ். அதே மாதிரி தான் ராமநாதபுரம்னு வச்சுக்கோங்க, 3rd பிளேஸ். இதெல்லாம் இஸ்லாமியர்கள் வாக்கோ மைனாரிட்டி வாக்குகளோ போல கிறிஸ்தவர்கள் வாக்குன்னு சொல்றாரு. திருமா சாரோட நோக்கம் என்னைக்குமே ஒரு விஷயம். அவர்கிட்ட 3 அவர் கூட ப்ரெஸ்ஸில் சொன்னார், நாங்கள் அதிக தொகுதிகள் கேட்குறோம் திமுக கிட்டன்னு. ஆனால் கட்சிக்காரங்க ஆர்கியூ பண்ணும்பொழுது அவர் நம்ம திமுக கூட்டணியில் தான் இருக்கணும், பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்றதுல நம்ம உறுதியாக இருப்போம் அப்படின்னு. திரும்ப தான் இந்தியாலேயே வடக்கில் நார்த்தில் மும்பையிலெல்லாம் நிறைய தலித் தலைவர்கள் விலை போயிட்டாங்க. திரும்ப பிஜேபிக்கு விலை போயிருந்தாருன்னா அவர் இன்னைக்கு மத்திய மந்திரி சிராக் பாஸ்வான்லாம் கிடையாது, அங்கே திருமாவளவன் தான் இருந்திருப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, விலை போகாத பர்சனாலிட்டி. அவர் அந்த திராவிட இயக்கத்தின் நெருப்பு துண்டு. அவர் அதில் அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். பட் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு பார்ட்டின்ற அடிப்படையில் பொலிட்டிக்கல் விஷயங்களை அவர் பிரஸ்ல பேசுவார். அது ஒரு ஸ்தூலமான நிலைக்கு. அதிமுக நலன் சார்ந்ததா இருக்கா அந்த கருத்து? திமுக கூட்டணி நலன் சார்ந்ததா இருக்கா? அவர் ஒரு அப்சர்வேஷனை சொல்றாரு. ஒரு அப்சர்வேஷனை மைனாரிட்டி வாக்குகள் போயிருக்கலாம், இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. பாஜகவை விட்டு வந்தது நல்லது. நீங்க போகலன்றீங்க. இந்த தேர்தலில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பெருமளவு அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. அது எடப்பாடி இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது. இது இப்போ மைனாரிட்டி வாக்குகள் நாங்க வாங்கணும்னு சொன்னா எடப்பாடி கூட நம்ப மாட்டார். அந்த மாதிரி தான் பொசிஷன் இருக்கு. ஏன்னா மைனாரிட்டி கான்சென்ட்ரேட்டடான தொகுதிகள் 7% அளவுக்கு 2019க்கும் அது அவரோட கருத்து சார். அவர் போடுற சதவீத கருத்துக்குள்ளெல்லாம் நான் வரல சார். அது அவரோட கருத்துல நான் முரண்படுறேன்.
அது மாதிரிலாம் போல, அது செல்ஃப் இமேஜினேஷன் தான். அது மாதிரி போலன்றது என்னுடைய கருத்து. சரி, அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ மைனாரிட்டிகளோ, உதாரணத்துக்கு திருச்சி நல்ல கான்சென்ட்ரேட்டடான மைனாரிட்டிகள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி, ஆட்டோமேட்டிக்கா. சரி, இப்ப நம்பல 26வது நம்புவாங்களா 3EPS பாஜகவுடன் போகாம இருந்தா? சார் அவர் போயிட்டார் சார் பாஜகவோட. நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு எது? பாஜகவோட இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரி, பேசுவோம். எதுக்கு புறக்கணிக்கிறாரு?